38 வருஷமா பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்காரு. அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு எதிர்காலமே இல்ல. என் வாழ்க்கை இப்படிதான் போகும் பொழுது அப்படின்னு நினைச்சு 38 வருஷமா அவர் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு. நான் சொல்றேன், அவரோட கரம் அவரை பார்த்து ஒருத்தர் தொட்டார். ராமேஸ்வரம் மாட்டீங்களா, அவரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நபர் அன்றைக்கு வந்து இந்த 38 வருஷம் அந்த வியாதியஸ்தனா படுத்து கொண்டு பார்த்து சொல்றாரு, ஒரு முடிவே இல்லாத, ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு எதிர்காலமே இல்லாத ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாவே ஒரு முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அந்த வியாதியஸ்தன் சொல்றான் ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே அந்த குளத்தை வந்து கலக்கும் பொழுது என்னை கூட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம நானே முயற்சி பண்ணி ஒரு அந்த குளத்துல போனா கூட எனக்கு முன்னாடி யாரோ என்ன போயிடுறான், அந்த குளத்துல போயிட்டு விழுந்துறான். ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு ஹோப்பே இல்லாம நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிற நிலைமையில அவன் பேசி கொண்டிருக்கான். நான் சொல்றேன், இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில உங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க செய்யற முயற்சிகள் எல்லாமே வீணா போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி விட்டு உன் வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை கொடுக்க உண்மையோடு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வாழ்க்கையில நீ எதற்குறித்து நீ கலக்கி கொண்டிருக்காயோ எல்லா விஷயமும் கர்த்தர் மாற்றி முடிப்பார். ஆமென். 38 வருஷமா அவனுடைய வாழ்க்கையை அவன் சுற்றி இருந்த எல்லாருமே பார்த்த பொழுது அவனை வியாதியஸ்தனா பார்த்திருப்பாங்க. அவன் வந்து ஒரு ஏளனமா ஒரு பார்வை பார்த்திருப்பாங்க. என்றைக்கு கர்த்தருடைய கரம் அவனை வந்து தொட்டு அவனை தூக்கி எடுத்தியதோ, அவன் வாழ்க்கையில் எப்போ அற்புதமான காரியம் நடந்ததோ, இருந்து அவனை பார்க்கறவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆச்சரியமே பார்த்தாங்க. ராமேஸ்வரம் மாட்டீங்களா, நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வேலை 38 வருஷமா இல்ல எத்தனை வருஷமா வாழ்க்கையில போய் கொண்டிருந்தாலும் சரி, வியாதி மத்தியில, பாவத்தின் மத்தியில, அக்கிரமத்தின் மத்தியில, ஒருவேளை பிரதர் எனக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் போய் கொண்டிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், நிச்சயமாக நான் சொல்றேன், ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.